கூடிய சீக்கிரம் இந்த விஜயாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் தான் கொஞ்சமாவது திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ விஜயா கிட்ட வந்துட்டு இந்த சிந்தாமணி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உன்னோட மருமக உன்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கிறா. என் அத்தை வந்து சரியான பணக்கார பேயி. அவ கிட்ட இருந்து நான் மான மரியாதையோட வாழணும் அப்படின்னா, நல்லா சம்பாரிக்கணும். அதுக்கு தான் வந்து நான் அந்த மாதிரி டெக்கரேஷன் வேலைலாம் பார்த்துட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட ஏத்தி விட்டுர்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே மீனா பத்தி சொன்னா பத்தாதா, ஏற்கனவே வந்துட்டு அவ்ளோ கடுப்புல இருக்கிறாங்க மீனா மேல. வீட்டுக்கு வந்ததுமேனு அ சிந்தாமணி அம்மா சொன்ன மாதிரியே பேயாட்டம் ஆடிட்டுருக்கிறாங்க. கொஞ்சமாவது திருந்துவாங்களா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ எல்லாருக்கு முன்னாடியும் என்ன அவ்ளோ அசிங்கப்படுத்துறா, வெளியிலலாம் என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு கேட்குறாங்க, உங்கள பத்தி யார்கிட்ட மீனா ஃபர்ஸ்ட்டு தப்பா சொன்னா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னவங்கலாம் சொல்ல போய் தானே நான் வந்து சொல்றேன். சொன்னவங்களலாம் சொன்னோம்னா எத்தன பேர நான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறது?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இனிமே இவ டெக்கரேஷன் பண்றதுக்கு போகவே கூடாது. அப்படி அவ போனா அப்படின்னா, இங்க இவ வீட்ல இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "நான் அப்படித்தான் டெக்கரேஷன் பண்றதுக்கு போவேன். என்னோட வேலைய நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. நீங்க சொன்ன யார்கிட்ட சொன்னேன் அப்படின்றவங்கள மட்டும் நீங்க காட்டுங்க." அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை பறந்துட்டு, "தேவையில்லாத வேல பார்க்காத. அவளுக்கு எதிரி யாராவது இருந்தாங்கன்னா, உடனே உன்கிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்த மீனா பத்தி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ அவ வேலைய பார்க்க விடு. தேவையில்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டு அவளோட வேலைய கெடுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பாவும் நல்லா 4 திட்டு திட்டி விடுறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம்.